தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு நெகட்டிவா இருந்த எல்லா விஷயமும் உங்களை விட்டு போகுது. நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களோட சேர்க்கை வேற எப்படி இருக்கும்? லாபத்தை கொட்டி கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டக்குன்னு பாயிண்டா சொல்லணும்னா, இந்த ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் விஷயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னிக்கு சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்து வைக்கிற எல்லா ஆடியும் விஸ்வரூப விட்டு தான் தயங்காம எடுத்து வைங்க. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆஃப்டர் 15க்கு மேல எல்லாமே சரியா போகுது. தேவையில்லாம மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி ஏதோ நீட் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்கார குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில இந்த புதன் விரலை வச்சுட்டு ஓம் க்ளீம் ஓம் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லி அனுப்புங்க. சக்சஸ். கவலைப்பட வேண்டாம். வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டியாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டியாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னமோ குரு 11ல் வந்துச்சு, எனக்கு ஒன்று விடிஞ்ச பாடுதர் இப்படியே தானே பார்க்க வந்தீங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாத்தோட யாருக்கு அல்டிமேட்டாக இருக்குன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது. தெரியுமா? இது வரைக்கும் 10ல் குரு இருந்து உங்கள் பதவியை பறி போச்சாரு, வேலையை இழக்க வச்சாரு, திட்டு வாங்கி கொடுத்தாரு, உங்களை பிளேம் பண்ண வச்சார். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து 3ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, வேறு என்ன வேணும் கண்ணிக்கு? நெகட்டிவாக இருந்த எல்லா விஷயமும் உங்களை விட்டு போகுது. நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. நிறைய பெண் தெய்வத்தோட எனர்ஜி கிடைக்க போகிறது. வேறு என்ன வேணும் கண்ணிக்கு? கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களோட சேர்க்கை வேற எப்படி இருக்கும்? லாபத்தை கொட்டி கொடுக்கும். 10ஆம் வீட்டு அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்குது. வேலையின் மூலமாக லாபம் கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா இந்த மாதம் பாசிட்டிவ் கிடைக்கும். வீடு மாறலாமா, இடம் மாறலாமான்ற டைலமா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதில் மட்டும் கண்ணி பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த தடவை இடமாற்றம் அப்படின்றது எனக்கு தெரிந்து அடுத்த மாதத்தில் இருந்தால் தேவையில்லாமல் இந்த மாதம் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் வேற நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 2க்கு மேலே வந்து நம்மக்கிட்ட உட்காந்துப்பார். ஸோ சுக்கிரன் கண்ணியில் உட்காரது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஒன்றும் நெகட்டிவால எனக்கு தெரிஞ்சு பலன் இல்லை. என்ன நம்ம ஒன்று நினச்சா வீட்டில் இருக்கிறது ஒன்று நடக்கும். அது இயல்பாகவே அப்படி இருக்குது. அதனால தான் எதிர் துருவங்கள் ஒன்று இழுக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டக்குன்னு பாயிண்ட்டாக சொல்லணும்னா, இந்த ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் விஷயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான இல்லை வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான யோகம் கிடைக்கும். 2வது மனசுக்கு பிடித்தவர்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குருவருளும் திருவருளும் இணைந்து கிடைப்பதற்கான யோகம். ஏன்னா சூரியனும் போய் அங்கே அமர்ந்திருக்கிறார், குருவும் அமர்ந்திருக்கிறார் 11ஆம் இடத்துல. 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்றது என்ன நான் சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. 12ஆம் இடம் விரயம், லாபத்திற்காக விரயத்தை மேற்கொள்வீர்கள். ஆனால் லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் வருதா வரலையான்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாபத்தை நோக்கி காத்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிக்கு. கண்டிப்பாக வெளிநாட்டு கிஃப்ட் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்து வர்றவங்க உங்களுக்கான கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. நிறையா பேருக்கு வெளிநாட்டு கிஃப்ட் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நிறைய பேருக்கு பெர்ஃப்யூம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கன்னி ராசியில் கண்ணில் எந்த பிளான்ட் இருந்தாலும் தடவை அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறையா பேர் ஃபாரினோட போகிறது, ஃபாரினில் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஃபாரின் ஐட்டம் உங்கள் கைக்கு வர்றது, இதெல்லாம் இந்த தடவை கன்னிக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திடீர்னு பெல்ட் வாங்கணும்னு தோணும். பெல்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாமல் காரகத்தோமியஸ் அடி வயிறு தான் கன்னி. அந்த இடத்துக்கு சனியோட பார். கண்டிப்பாக லெதர் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதம். அது ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், இல்லை லெதர் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கணுன்ற எண்ணமாவது மேற்கொள்ள. அந்த வீடியோவாவது நீங்கள் அடிக்கடி பார்த்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை அதை போய் கிராஃப்டில் போட்டு வச்சுருப்பீங்க. நிறைய ஷர்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஆண்களுக்கு உண்டு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு. இல்லை நிறைய ட்ரெஸ் இந்த தடவை உங்களுக்கு வந்து குவியறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு. அது கூட கிஃப்டாக அமையலாம். நிறைய பெண்களுக்கு
பேருக்கு வந்து புடவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, புடவைக்கான வாய்ப்பு எல்லாம் நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது கன்னிக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாபம் அப்படின்னாலே அது வந்து கியூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா வரக்கூடிய இடம். 11ஆம் இடமே கியூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். அந்த கியூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா நிறைய பேருக்கு நிறைய நட்புகள் மூலமாக நல்லவே நடக்கும். திடீர்னு பழைய ஃப்ரெண்டை பார்க்கறது, பழைய ஃப்ரெண்டோட பேசுறது, எங்க இருந்தோ இன்ஸ்டால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாய் அனுப்புறது, இல்ல ஃபேஸ்புக்ல பார்த்துக்கிறது, ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாக நிறைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் கன்னிக்கு வரப்போகுது. நிறைய செடி வாங்க போறீங்களோ? எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய வந்து செடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நர்சரி கார்டனை பார்க்கறதுக்கான வாய்ப்புல செடிக்கு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பராமரிப்பு பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் தோட்டந்துறவெல்லாம் வச்சுக்கூடிய பெரிய ஆட்களாக இருந்தால் இந்த தடவை அதற்கான ஒரு பராமரிப்பு காலை கூப்பிடுவீங்க, இல்லை செடி வாங்கி வைப்பீங்க, இல்லை செடியை வந்து சரி பண்ணுவீங்க. இதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை கன்னிக்கு உண்டு. என்ன ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு. ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கவனம். 31ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்குது டைம் பீரியட். ராசிநாதனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல. ராசிநாதன் 1, 2, 11, 5ஆம் இடத்துல இருக்கும்போது தான் விபரீத ராஜயோகம். நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். நீங்களே ஃபீல் பண்ணிக்கங்க எப்படி இருக்க போகுதுன்னு. கலக்கங்கள்லாம் தீர்ந்து கற்பனை வளமும் காரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய மாதமாக கன்னிக்கு இந்த மாதம் இருக்குது. நெகட்டிவாக எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் பெருசாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லாரையும் விஸ்வரூப விட்டு தான் தயங்காமல் எடுத்து வைங்க. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆஃப்டர் 15க்கு மேலே எல்லாமே சரியாக போகுது. தேவையில்லாமல் மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. சில டைலமா வந்துட்டு போகும். ஏன்னா ராசிநாதன் வக்கரமாயிருக்கார். ஆனால் அதுவே நிரந்தரமான இல்லை. கரெக்டான ஒரு தெளிவான முடிவு ஆகஸ்ட் 1க்கு மேலே எடுத்தீங்கன்னா சக்ஸஸ். அது வரைக்கும் கொஞ்சம் என்ன எடுத்தாலும் ஏமாற்றம் தான். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்காங்க. ஆஃப்டர் 1ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு மேலே எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ். 1ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு மேலே எல்லாமே உங்களை நோக்கி வசப்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது. ஹெல்த் வைஸ் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய இடத்தில் கவனம். தேவையில்லாமல் கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கழிவுகள் போகக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. கன்னிராசிக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து தனக்குள்ள நீச்சமாக போகிறாரு. அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி போய் 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த ஒரு மாதம் சாமி விட்டுறலாமா? விட்டுருவோம் போங்க. என்னத்தை இன்னும் இப்போ ஜூன் மாதம் ஜூலை மாதம் தானே, பார்த்துக்கலாம். என்ன பெருசா என்ன படித்தாலும் அது வந்து இப்படியே தான் போகும். கன்னிராசிக்காரர்கள் படிக்கிற பிள்ளைங்க இந்த தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா சக்ஸஸ். ஆனால் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும், நிறைய ட்ரை பண்ண வேண்டியிருக்கும், நிறையா வந்து கொஞ்சம் 1 மார்க் 2 மார்க்கில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோமோன்ற. ஆனால் அடுத்த எழுதுனீங்கன்னா சக்ஸஸ். அதனால் இந்த தடவை அதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு, இந்த சுண்டு வரல் தான் புதன் வரல், இந்த வரலை தண்ணீரில் வச்சுட்டு ஓம் க்ளீம் ஓம் இதை மட்டும் சொல்லிட்டு பிள்ளைங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படிக்க அனுப்புங்க. அதே மாதிரி ஏதோ நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த புதன் வரலை வச்சுட்டு ஓம் க்ளீம் ஓம் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லி அனுப்புங்க. சக்ஸஸ். கவலைப்பட வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து குடும்பத்தை தாண்டியும் நிறைய சமுதாயத்தில் தனக்கான மதிப்பை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் தான் இருக்கும். ஊருக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய கன்னிக்கு இருக்குது. இந்த ஊர் சுற்றிட்டே தான் இருப்போம். அடுத்தவங்களுக்கான தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. புதன் வேற வக்கரமாக இருக்காரு. அதனால் லேண்டு ரியல் எஸ்டேட் ஏதாவது குள்ள போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்டில் கவனம். தடவை டாக்குமெண்ட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தொலைகிறது, மிஸ் ஆகிறது, இல்லை டாக்குமெண்ட்டை வந்து எங்கேயாவது விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் ஜெராக்ஸ் கடையில் விட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனம். தலைக்கு மேலே தான் சீப் இருக்கும், நம்மளே தேடிட்டு போடலாம். அந்த மாதிரி கதையாக கையிலே தான் இருக்கும். ஆனால் நம்ம தேடிட்டே இருப்போம். சில விஷயத்தை எங்கேயும் போகாது. அதே சமயம் கொஞ்சம் தொலைந்து வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டக சனி கால் ரொம்ப பத்திரம். கால் சம்பந்தப்படத்தில் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கலக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு. புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, புது பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே சக்ஸஸ். ஏன்னா சிவராஜ யோகத்தோடு கூடிய சனியோடைய அமைப்பு, அதோட பார்வை அப்படின்றது மிகச்சரியா இருக்கு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைச்சு அதன் மூலமாக உங்களோட வியாபாரத்தை விருத்தி பண்ணுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு மிகச்சரியான நேரம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய புது விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். தூக்கத்தில் இருந்த டிஸ்டர்பன்ஸ் சரியாக போகும். அதே மாதிரி நீங்களாக போட்டு மனசை போட்டு குழப்பிக்காது. சில பேருக்கு மூட் ஸ்விங் வந்துட்டு போகலாம், அதெல்லாம் சரியாக போகுது. நிறைய முடி கொட்டுறதும் கால் வலியும் தான் இந்த தடவை கன்னிக்கு மேஜர் இஷ்யூ. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. கன்னி ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்வேன்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா கண்டகச்சனியாக இருக்கின்ற போது கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். அதெல்லாம் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்ற இன்னைக்கு இந்த நொடி இப்பயே வந்து டக்கு நீங்கள் வேடுதலில் நரசிம்மர் வந்து பழுத்தமாக்கி கொடுத்துவார். முடிஞ்சா ஏதாவது ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு புதன்கிழமை போயிட்டு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணிட்டுவாங்க. இல்லை நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்னா நரசிம்மர் படத்துக்கு பானகம் வைத்து ஒரு நைவேத்தியம் பண்ணி புதன்கிழமை பக்கத்தில் கொடுத்துட்டு நீங்களும் கொடுத்தீர்களே ஆனால் தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட் முதல்ல நம்மகிட்ட இருந்து போயிடும். கண்ணிக்கு இப்போ ஆஃப் டேட்டாக இருக்கிறது அதுதான். என்ன ஆகுமோ, என்ன பண்ணுவேனோ, முடிச்சிடுவேனோ, முடிக்க முடியுமோ, என்னால் முடியுமோ, இதே மாதிரியான ஒரு டைலமா வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் 15 நாள் தான். அதுக்கப்புறம் வீறு கொண்ட வேங்கையாக எழுந்து விடுவீர்கள். ஸோ கன்னிராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். மிகச்சரியான யோகம், அம்பிகை பிளெஸிங் கிடைக்குது கன்னிக்கு. அல்டிமேட்டான டைம் பீரியட். கொஞ்சம் பண இழப்பு இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் பண வரவும் வரும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. 1ஆம் தேதி வரைக்கும்
கொஞ்சம் மன கஷ்டம், வீடு ரீதியாக மன கஷ்டம். நான் 4ஆம் இடத்து அதிபர், 4ஆம் இடத்துக்கு பார்வை பலனும் அல்டிமேட்டாக இருக்குது கன்னிக்கு. ஸோ ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக எனக்கு தெரியல. அதனால் நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய, கொண்டாட்டங்கள் நிறையக்கூடிய, ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக ஆஃப்டர் 15, 16 எனக்கு தெரிஞ்சு ஜூலை 19, 20 தேதிக்கு அப்புறம் வரைக்கும் தான். அப்புறம்லாம் கன்னிக்கு சூப்பராக இருக்க போகுது. எதை பற்றியும் கலக்கங்கள்லாம் சரியாகக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை பாண்டா பார்ப்பீங்க. பாண்டாவா? எஸ், பெண் குயின் இல்லாட்டி பாண்டா பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போயும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பாண்டா இமேஜ் இருக்கும், இல்லை பாண்டா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பாண்டாக்கும் கிரகத்துக்கும் என்னங்க சம்மந்தம்லாம் கேட்காதீங்க. நான் சம்மந்தத்தை சொன்னால் அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. கண்டிப்பாக பாண்டா பார்ப்பீங்க. அதே மாதிரி பெண் குயின் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சனி எல்லாம் கோல்டு பிளானட்டுப்பா. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆகிறது, இல்லை ஏசி வாங்கி போகிறது, ஏசிக்கு சர்வீஸ் பண்ணுறது, ஏசியை க்ளீன் பண்ணுறது, ஃபேனை சரி பண்ணுறது, ஃபேன் வாங்கி போகிறது, இதெல்லாம் இந்த மாதம் இனிதே நடக்கும். அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மூலமாக கன்னிராசிக்காரர்கள் சில நல்லவையும் வரும், கெட்டதும் வரும். அதே மாதிரி கோல்டா சாப்பிட்டு த்ரோட்டு கட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனம் தேவை கன்னிராசிக்காரங்க. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் 15 நாட்கள் கவனமாகவும், அடுத்த 15 நாட்கள் விஸ்வரூப வெற்றி எடுக்கக்கூடிய காலகட்டமும் இனிதே மலர காத்திருக்கிறது.